இன்னைக்கு நம்ம சென்ட்ரி பத்தி தான் பார்க்க போறோம். மார்வெல் யூனிவர்ஸ்லயே ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு கேரக்டர். மேக்ஸிமம் இவரை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இவரோட ஆர்ஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை 2000ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு யூஸ் பண்ண அதே சூப்பர் சோல்ஜர் சீரமை தான் இவருக்கும் யூஸ் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அதை விட 1000 மடங்கு அதிக பவர்ஃபுல்லான சீரம். இவரோட பவர்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், எனர்ஜி மேனிபுலேஷன், ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி அண்ட் இவரால் பறக்கவும் முடியும். இவரோட பவர்ஸ் மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அவர் எடுத்த அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம்னால இவரோட மைண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகி அது அவரோட மைண்டை ஆல்டர் பண்ணிடும். ஸோ அவருக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வாய்ட். வாய்டுங்கிற பர்சனாலிட்டிக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு காட்டியிருப்பாங்கன்னா, அது ரொம்ப ஓவர் பவர்டான கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம டிசியில் இருக்கிற சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நார்மலாக இருக்கிற சென்ட்ரியோட பவரே வேற லெவலில் இருக்கும். கார்னேஜ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவரே அசால்ட்டா 2 பிச்சு போட்டிருக்காரு. சென்ட்ரி எப்போலாம் நல்லது பண்ணணும்னு யோசிக்கிறாரோ அப்போலாம் வாய்டு வந்து பெரிய டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்திட்டு போயிடுவாரு. சென்ட்ரி வந்து அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பட் லாஸ்ட்டில் அவர் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றிடுவார். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச அண்டர் ரேட்டடான சூப்பர் ஹீரோ யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.